to Mix Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிருஷ்ண ஜெயந்தி vlog தான். அதாவது எங்க வீட்ல கிருஷ்ண ஜெயந்தி எப்படி செலிப்ரேட் பண்ணனும்னு ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்துர்க்கோம். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் Subscribe பண்ணாதவங்க மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீட்டுக்குள்ள போலாம். இதான் எங்க வீட்டு என்ட்ரன்ஸ்ல இருந்து கிருஷ்ணர் பாதம் போட்டுருக்கோம். கிருஷ்ணர் பாதத்துக்கு மேலே வந்து பூ வச்சுட்டே வருவோம். வருஷம் எப்பயுமே என் பையன் தான் எடுத்துகிட்டு வருவான் கிருஷ்ணரை. வீட்டு வாசல்லேருந்து பாதம் போட்டதுக்கப்புறமா அந்த பூ போட்ட இடத்துலலாம் வந்து கிருஷ்ணர் வந்த மாதிரி நினச்சி நாங்கள் கிருஷ்ணரை வச்சு எடுத்துகிட்டு வருவோம். இப்போ மணை ஒன்று போட்டிருக்கோம். மணை ஒன்று போட்டு செட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 கிருஷ்ணர் நீங்கள் பார்ப்பீங்க. ஒன்று வந்து குட்டி கிருஷ்ணர், இன்னொன்று கொஞ்சம் பெரிய கிருஷ்ணர். என் பையன் சின்ன பையனாக இருந்தபோது அந்த குட்டி கிருஷ்ணர் வச்சுருந்தோம். பையன் கொஞ்சம் பெரிய பையன் ஆகிட்டான். நல்ல பெரிய கிருஷ்ணராக வாங்கி வச்சுருக்கோம். நாங்கள் தீபாராதனை காட்டி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நாங்கள் சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 7:30 ஆகிடுச்சு. கும்பிட்டு முடிக்கிறதுக்கு நைட்டு தான் வந்து ஆக்சுவலாக சாமி கும்பிடணுன்னு சொல்லுவாங்க. ஈவினிங் விளக்கு வச்சதுக்கப்புறமா 6 மணிக்கு மேலே தான். எவ்வளோ லேட்டாக கும்பிட்றோமோ அந்தளவுக்கு நல்லதும்பாங்க. அதாவது நைட்டு 11, 12 அந்த மாதிரிலாம் சாமி கும்பிடுவாங்க. பட் அவ்வளோ நேரம் வந்து வீட்டில் பசங்க வந்து முழிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால் நாங்கள் ஒரு 7:30க்கு நாங்கள் வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தோம். ரொம்ப சூப்பராக அமைஞ்சது. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அவ்வளோ நிறைவாக இருந்தது சாமி கும்பிட்டது எங்களுக்கு. நைவேத்தியம்னு வந்து பார்த்தா வெள்ளைச்சீடை, உப்பு சீடை, ரவா உருண்டை, வடை, அவல் புட்டு, பட்டர் முறுக்கு, தட்டை, தயிர், வெண்ணெய், இது எல்லாமே பண்ணியிருந்தேன். நான் ஆல்ரெடி இந்த பண்ண ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு நான் யூடியூப்பில் நான் அப்லோடு பண்ணியாச்சு. வடை ரெசிபி வந்து வரமகாலட்சுமிக்கும் நான் அப்லோடு பண்ணியிருக்கேன். இதோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அடுத்த தடவை கிருஷ்ண ஜெயந்தி அப்போ உங்களுக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். எல்லா ரெசிபீஸும் ரொம்ப நல்லா வந்தது. பர்ஃபெக்டாக வந்தது. நம்ம வந்து டேஸ்ட்டு பார்த்து பண்ணும்போது கூட சம்டைம்ஸ் உப்பு காரம் அந்த மாதிரிலாம் வந்து மாறிடும். பட் நம்ம சுவாமிக்குன்னு பண்ணும்போது வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்துச்சு. அவ்வளோ ஹாப்பி எங்களுக்கு அது வந்தது. குட்டி கிருஷ்ணர் ரொம்ப அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அவருக்கு ஆக்சுவலாக அலங்காரம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போ நீங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் சரி ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணுங்கள். சிவனுக்கு வந்து அபிஷேகம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணருக்கு வந்து அலங்காரம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃப்ரெண்டோட பையன் வந்து அழகாக கிருஷ்ணர் வேஷம் போட்டு வந்திருந்தான். எங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லபடியாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபீஸும் சரி, இந்த வீடியோவும் சரி இதோட முடியுது. நான் இன்னும் உங்களை அடுத்த சூப்பராக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை நான் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.